நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீண்டவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி அன்பர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி, படாத கஷ்டம் பட்டாச்சு, அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் எங்கே? கஷ்டத்துக்கு வட்டி முதலுமா? கடவுள் எங்களுக்கு நல்லது கொடுத்தே தீரணும். அதற்குண்டான மாதம் எப்போ? அதுதாங்க இந்த மாதம். ஆவணி சாதாரண மாதம் உள்ள உங்களுக்கு மிக மிக முக்கியமான மாதம். உங்கள் சுகஸ்தானத்தில் சூரியன் வலுப்பெறும் காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக இருந்த பல விஷயங்கள் மாறுது. முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம் என்றாலே கவர்ச்சி மிக்கவர்கள். மனதில் ஒரு சிந்தனை வைத்து விட்டால் அதை ஆழமாக பதித்து வெற்றி பெற வாய்ப்புண்டு. பிறக்கும்போதே உச்சம் பெற்றவங்க சொல்லவா வேணும். இந்த ராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு நுணுக்கமான விஷயங்கள், வாக்குப்பளிதம் இயற்கையாக உண்டு. அப்போ நல்லதே சொல்லணும்னு அர்த்தம். சரி சார், இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது இதை சொல்லிடலாம். நிச்சயமாக முதல்ல உங்கள் 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். அப்போ 7க்குரியவர் 2இல். அப்போ கூட்டு வகையில் ஆதாயங்கள், புது அமைப்புகள் பிறக்கின்றன, திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அப்போ 7-2 வந்தாலே குடும்பத்தில் புது நபர் வருவாங்க சார். குடும்பத்தில் புது நபர் யார்? இன்னும் குழந்தையா, திருமணமா, இல்லை பெரிந்தவர்களா? அதை பார்த்துடுவோம். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்கின்ற கேள்வி, குடும்பத்தில் மாறி சண்டை கட்டிட்டோம், இனி நிம்மதி என்ன? பணம் விரயம் ஆகிட்டே இருந்தது, நிற்குமா? திருமணம் நடக்குமா நடக்காதா இல்லைன்னு சொல்லிடுங்க, சாமியாராவது போயிடும். இந்த மாதிரி கேட்டவங்களுக்கு இப்போ முதல்ல குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமாக, பொருளாதார ரீதியாக ஒரு தன விருத்தி உண்டு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. அந்த பணம் நிரந்தரமாக இருக்க வாய்ப்புண்டு. அதை பார்த்திங்கன்னா கடன்லேருந்து மீண்டு வர, சொத்து சுகங்கள் சேர்க்க, மருத்துவ செலவுக்கு, அவசரத்துக்கு எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி வந்தாச்சு. சரி, ஃபஸ்ட்டு பணம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் புது நபர் சொன்னாமே சார், திருமணம் என்ற ஒரு விஷயம் இந்த ராசி அன்பர்கள் வரமா சாவமான்னு தவிச்சிட்டு இருந்தாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பார்வை வந்திருக்கு. இந்த குரு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்குது. இப்போ இந்த கேள்வி என்னதுங்களா சார், நாங்கள் பார்க்குறோம், அவங்க இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, அந்த தோஷ பரிகாரம், இந்த தோஷ பரிகாரம், எல்லா பரிகாரம் பண்ணியாச்சுங்க. சுத்தாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை, ஏன் நடக்கலை? பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி நிறைய பொருத்தங்கள் பார்க்க வேண்டியது உண்டு. பொதுவாக ஆண் பெண் ஜாதகத்தில் ஒரு சில உங்களுக்கு இந்த ஊரில் தான் கல்யாணம் இப்படி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டா அதை ஒட்டி தான் பார்க்கணும். கோயிலில் கல்யாணம், மண்டபத்தில் கல்யாணம்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குங்க. இதெல்லாம் பார்க்காம பிளைண்டாக நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? நல்லா பாருங்கள், 4ஆம் இடம் திதி சூன்யமாக கெட்டு விட்டால், அப்போ ஒரு பெண்ணுக்கு கேட்டால் அந்த பெண் ஊரில் கல்யாணம் வைக்கக்கூடாது, ஆணுக்கு கேட்டால் அந்த ஆறு ஊருக்கு வைக்கக்கூடாது. 10ஆம் இடம் திதி சூன்யமாகவோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்துட்டால் தம் லைஃப் பார்ட்னராக வரப்போங்க ஊரில் கல்யாணம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் சூட்சமாக இருக்குது. இப்படி பார்க்காம எப்படி பண்ணுறது? முகூர்த்த நாளே உங்கள் வாழ்வில் தலையை விதிக்கிறது. பிறப்பு எப்படியோ அது மாதிரி உங்கள் திருமணம் இருக்குது. அப்போ இதை நிச்சயமாக பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா சார், விருப்ப திருமணம் இருக்குமா, காதல் திருமணம் இருக்குமா, இது மாதிரி தாங்க.
நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு. நிறைய காதல் உண்டு, அது வெற்றிகரமாக உண்டு. ஒரு சிலர் பிரிஞ்சவங்க இப்போ தான் கேள்வி, சார் எங்களுக்கு சின்ன சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ரிலேஷன்ஷிப் கன்டினியூ ஆகுமா வேண்டாமா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற. நிச்சயமாக ஒரு நிறைய பேர்த்துக்கு சேர வாய்ப்புண்டு. ஒரு சிலர் அது கைமீறி போனதுன்னு சொல்லலாம். அப்படி தான் பார்த்து தான் இருக்குது. இப்போ சார் வேலை விஷயத்தை சொல்லுங்கள். வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் தான் இந்த ராசி. அவ்வளோ கடின உழைப்பாளி, திறமை மிக்கவருங்க, யூனிக்காக இருக்குங்க, செய்கிற வேலை அவ்வளோ யூனிக்காக இருக்கும். ஆனால் இந்த ராசி கேள்விகள் என்னவாக இருக்குது தெரியுங்களா? சார் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அங்கீகாரம் இல்லை. சம்பாரித்து கடன் கட்டிகிட்டே தான் இருக்கும். கிரெடிட் கார்டு கடன், அந்த கடன், பர்சனல் கடன், ஒரு சில கடன் இவங்க பிளான் இல்லை, குடும்ப நபர்கள் வற்பத்தினாலோ இல்லை சின்ன ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணதோ கட்டி சம்பாரித்து கட்டிகிட்ருக்கீங்க. இது ஒன்றும் சரி. வேலை செய்கிற இடத்துலையாவது அவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், ப்ரொமோஷன் கிடைக்கல, உயர் பதவி கிடைக்கல, வேறு இடம் இப்போ நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, சார் வேறு பக்கம் மாறிக்கலாமா, மாறினா ரைட் டைமா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு வந்திருக்கு, இது எடுத்துக்கலாமா, போன பக்கம் எப்படி இருக்கும், இது மாதிரி தான் வந்து நிற்கும். அப்போ ஜாதகம் தசாபுத்தி பார்த்து தான் முடிவெடுக்கணும். அப்போ இந்த ராசி என்பது ஐயோ கிடைச்ச வேலை கரெக்டாக தப்பான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கே, மாறலான்னு நினைக்கிறேன் ஆனால் ரைட்டாமே குழப்பமாக இருக்கே. நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் ஜாதக ரீதியாக பார்த்து, ஆனால் கோச்சார ரீதியாக ஏதோ ஒரு மாற்றம் உண்டு. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைக்கிறேன், காம்படிட்டிவாக தரமான பொருள் கொடுக்குறேன், மக்களிடம் பப்ளிசிட்டி ஆகலை, மக்களுக்கு இன்னும் புரியலை, எங்கள் திறமைக்கு தரத்துக்கு எப்போ வெளிச்சம் கிடைக்கும். சிம்பிளுங்க. உங்கள் ஜாதத்துக்கு 10க்குரியவன் 11ஆம் இடத்துல 9, 10 இருக்கான். தர்ம கர்மாதிபதியம் உண்டு. பப்ளிசிட்டி இல்லாமல் இதாகாது. உங்களது சுக்கிரனுங்க. நீங்கள் எப்படி இன்றைக்கி இருக்கிற நவீனங்கள் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் பயன்படுத்த வேண்டிய ராசி. இந்த ராசிக்கு பாப்புலாரிட்டி இல்லாமல் தவிச்சிரும். அப்புறம் பாப்புலாரிட்டி பண்ணால் அவ்வளோதான் இருக்கும். இன்னொன்று, எப்பொழுதுமே ஒவ்வொரு கேப்லேயும் விளம்பரங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சாதாரண பெட்டி கடைக்கே விளம்பரம் போர்டு வைக்கணுங்க. ஒரு சாதாரண கடையாக இருந்தால் கூட அங்கே லைட்டோ வெளிச்சமோ தீபமோ இருந்து கொண்டே இருக்கணும். இந்த ராசி என்பவர்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் வெற்றி இல்லை. இந்த ராசியை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ராசி அன்பர்கள் கேள்வி, சார் குழந்தையை பற்றி ஒரே வருத்தமாக இருக்குது சார், குழந்தை உடல்நிலையும் சரி, ஹெல்த்தை பற்றியும் சரி ஒரே இதாக இருக்குது, கொஞ்சம் பார்க்கணும், இது ரைட்டா அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக நல்லபடியாக மாறுகிற காலகட்டம் உண்டு. மாணவர்களாக இருக்கிறவங்களோட கல்வியில் நல்லா இருக்குது. வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு விஷயங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. பூர்வீக சொத்து அனுகூலமாக இருக்குது, அதுக்குண்டான விஷயங்கள் உண்டு. நிறையவே பேர் பார்த்திங்கன்னா, சார் சின்ன ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்கு, ஒரு சின்ன வம்பு வழக்குகள் மாதிரி இருக்குது, அது சரியாகுமா? சொத்து ரீதியாக வரும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கேட்குறக்கில்ல, ரியல் எஸ்டேட்டு, இந்த கட்டணம் சம்மந்தப்பட்டது, பண பரிவர்த்தனை மாட்டினவங்க பல பேர் ஒரு வம்பு வழக்குகள் போகுது. இது எங்களுக்கு சாதகமாக பண்ண என்ன வழிபாடு? ஒவ்வொரு ஜாதக ரீதியாக மாறுகின்ற காலகட்டம் உண்டு. ஆக ஏதோ ஒரு வகையில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு வலுவாக கொடுக்குற காலகட்டம் வந்தாச்சு. தைரியமாக இருக்கலாம். உறவுகள் வலுப்படுகின்றன. நிச்சயமாக மனது சந்தோஷம் கொடுக்கிற காலகட்டம் வந்தாச்சு. ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.